சண்டே நைட்டு டின்னருக்கு நான் சப்பாத்திக்கு மலாய் மஷ்ரூம் தான் செஞ்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். இதில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சுடு தண்ணியில் ஊற வச்ச கேஷ்யூ நட், அப்புறம் கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டு அதில் மஷ்ரூமை சாட்டேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஷ்ரிங்க் ஆகணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக தண்ணி விட்டதுக்கு அப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு சாட்டேட் பண்ண இந்த மஷ்ரூமையும் அதில் ஆட் பண்ணி அப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் இந்த ஃபைனா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம அதை மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போது கொதி வந்ததுக்கப்புறமா அதில் கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 8 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி 2 கிளறிட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா மஷ்ரூம் மலாய் ரெடி ஆகிடும். அண்ட் இது சப்பாத்தி அண்ட் நான்க்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் அண்ட் கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இதோட இன்க்ரீடியன்ஸில் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.